பைபிள் சவாலின் 201வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 130 முதல் 132 அத்தியாயங்கள் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையும் அவரது மன்னிப்பில் கிடைக்கும் நம்பிக்கையையும் அவருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதின் சந்தோஷத்தையும் நினைவூட்டுகின்றன. இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி அழைக்கும்போது நமது தோல்விகளை விட அவரது இரக்கம் மிக பெரியது என்பதை இந்த சங்கீதங்கள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் தேவன் தனது வாக்குறுதிகளுக்கு விசுவாசமானவர் என்றும் தனது மக்களுடன் வாசம் செய்ய விரும்புகிறார் என்றும் நினைவூட்டுகின்றன. ஆண்டவருக்காக காத்திருப்பது ஒருபோதும் வீணாகாது, ஏனெனில் அவரது நேரம் எப்போதும் பரிபூரணமானது. அவரில் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நமது பலத்தை புதுப்பித்து நமது இதயத்தை சமாதானத்தால் நிரப்புகிறார். அவரது மாறாத அன்பு ஒவ்வொரு புதிய நாளையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள தைரியம் அளிக்கிறது. இன்று தாழ்மையான இதயத்துடன் அவரது இரக்கத்தை நம்பி அவரது விசுவாசமான வாக்குறுதிகளில் இளைப்பாரி ஆரம்பிப்போம். Welcome to day 201 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 130 to 132 reminds us of God's abundant mercy, the hope found in His forgiveness, and the joy of faithfully waiting on Him. These psalms encourage us to cry out to the Lord from the depths of our hearts, trusting that His compassion is greater than our failures. They also remind us of God's faithfulness to His promises and His desire to dwell among His people. Waiting on the Lord is never in vain because His timing is always perfect. When we place our hope in Him, He renews our strength and fills our hearts with peace. His steadfast love gives us confidence for every new day. Let us begin today with humble hearts, trusting in His mercy and resting in His faithful promises. சங்கீதம் அதிகாரம் 130. Psalms chapter 130. வசனம் 1. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். Verse 1. A song of degrees. Out of the depths have I cried unto thee, O Lord. வசனம் 2. ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. Verse 2. Lord, hear my voice. Let thine ears be attentive to the voice of my supplications. வசனம் 3. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே. Verse 3. If thou, Lord, shouldest mark iniquities, O Lord, who shall stand? வசனம் 4. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. Verse 4. But there is forgiveness with thee, that thou mayest be feared. வசனம் 5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். Verse 5. I wait for the Lord, my soul doth wait, and in His word do I hope. வசனம் 6. எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. Verse 6. My soul waiteth for the Lord more than they that watch for the morning. I say, more than they that watch for the morning. வசனம் 7. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. Verse 7. Let Israel hope in the Lord, for with the Lord there is mercy, and with Him is plenteous redemption. வசனம் 8. அவர் இஸ்ரவேலை அதின் சகல அக்கிரமங்களின்றும் மீட்டுக் கொள்வார். Verse 8. And He shall redeem Israel from all his iniquities. சங்கீதம் அதிகாரம் 131. Psalms chapter 131. வசனம் 1. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளுமல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதுமில்லை. Verse 1. A song of degrees of David. Lord, my heart is not haughty,
nor mine eyes lofty, neither do I exercise myself in great matters, or in things too high for me. வசனம் 2. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. Verse 2. Surely I have behaved and quieted myself, as a child that is weaned of his mother. My soul is even as a weaned child. வசனம் 3. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. Verse 3. Let Israel hope in the Lord from henceforth and forever. சங்கீதம் அதிகாரம் 132. Psalms chapter 132. வசனம் 1. கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். Verse 1. A song of degrees. Lord, remember David and all his afflictions. வசனம் 2. அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும். Verse 2. How he swore unto the Lord and vowed unto the mighty God of Jacob. வசனம் 3. என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதுமில்லை. Verse 3. Surely I will not come into the tabernacle of my house, nor go up into my bed. வசனம் 4. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதுமில்லை என்று. Verse 4. I will not give sleep to mine eyes, or slumber to mine eyelids. வசனம் 5. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். Verse 5. Until I find out a place for the Lord, an habitation for the mighty God of Jacob. வசனம் 6. இதோ நாம் எப்ராத்தாவிலே அதின் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். Verse 6. Lo, we heard of it at Ephrat, we found it in the fields of the wood. வசனம் 7. அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். Verse 7. We will go into his tabernacles, we will worship at his footstool. வசனம் 8. கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். Verse 8. Arise, O Lord, into thy rest, thou and the ark of thy strength. வசனம் 9. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. Verse 9. Let thy priests be clothed with righteousness, and let thy saints shout for joy. வசனம் 10. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். Verse 10. For thy servant David's sake turn not away the face of thine anointed. வசனம் 11. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும். Verse 11. The Lord hath sworn in truth unto David, he will not turn from it. Of the fruit of thy body will I set upon thy throne. வசனம் 12. உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறமாட்டார். Verse 12. If thy children will keep my covenant and my testimony that I shall teach them, their children shall also sit upon thy throne forevermore. வசனம் 13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். Verse 13. For the Lord hath chosen Zion, he hath desired it for his habitation. வசனம் 14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். Verse 14. This is my rest forever, here will I dwell, for I have desired it. வசனம் 15. அதின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதின் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். Verse 15.
I will abundantly bless her provision. I will satisfy her poor with bread. வசனம் 16. அதின் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை ஊட்டுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். Verse 16. I will also clothe her priests with salvation, and her saints shall shout aloud for joy. வசனம் 17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். Verse 17. There will I make the horn of David to bud. I have ordained a lamp for mine anointed. வசனம் 18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். Verse 18. His enemies will I clothe with shame, but upon himself shall his crown flourish. பைபிள் சவாலின் 201வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய இரக்கம் நமது தோல்விகளை விட பெரியது. மேலும் அவரது வாக்குறுதிகள் எப்போதும் நம்பத்தகுந்தவை என்பதை கற்றோம். விசுவாசத்துடன் ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது அவர் நமது இதயத்தை நம்பிக்கையாலும் சமாதானத்தாலும் புதுப்பிக்கப்பட்ட பலத்தாலும் நிரப்புகிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. நாம் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் உண்மையாக அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் என்றும் விசுவாசமானவராக இருக்கிறார். அவரது பரிபூரண நேரத்தை நம்பி அவரது அன்பில் தைரியமாக நடப்போம். அவரது சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நாளும் நம்மை அவரது இதயத்திற்கு மேலும் நெருக்கமாக கொண்டு சென்று நமது விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 201 of our Bible challenge is complete. Today we learned that God's mercy is greater than our failures, and His promises are always trustworthy. These Psalms remind us that when we wait on the Lord with faith, He fills our hearts with hope, peace, and renewed strength. No matter what we are facing, God remains faithful to those who seek Him sincerely. Let us continue to trust His perfect timing and walk confidently in His love. Every day spent in His presence draws us closer to His heart and strengthens our faith. Each day is another opportunity to experience His mercy and faithfulness. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.